2 கொரிந்தியர் 3. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ளத் தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமாயிருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாயிருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாயிருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாயிருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை வழி நடத்தும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷரால் கூடாத என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே, தீராத வியாதிகளையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் மகன் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடிய வியாதிக்கும் பொல்லாங்கும் இடுக்கண்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, உற்சாகத்தை நாவினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே உம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் ஆண்டவரே முன்னோருடைய சாபக்கட்டுகளும் ஆண்டவரே சோர்வின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீரே ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்துகிற கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தும். கர்த்தருடைய ஆவியினாலே நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நாம் மகிமைப்படும்படியாய் எங்களுக்கு இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன கர்த்தாவே ஆண்டவரே உம் பிள்ளைகளுக்கு நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா உபத்திரவங்களுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். நீரே ஆளுகை செய்யும். நீதியின் வலகரத்தால் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேளையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரே கட்டளையிடும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.